ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா நைட்டுக்கு திக்கடி. அது எப்படி செய்கிறதுனா, ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் அரைச்சது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிடணும். நான் இதுக்கு வந்து 3 பழம் எடுத்திருக்கேன். தக்காளி போடாமே செய்வாங்க, பட் தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு புளிப்பாக அதுக்காக போடுறது. அப்புறம் புதினா மல்லி கட் பண்ணியிருக்குது, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நான் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் போட்டுக்கரலாம். இது வந்து நான் எலும்பு மட்டும் எடுத்திருக்கேன். கறியோடவும் சேர்த்து போல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எலும்பு மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இதுக்கு தேவையான பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்சது. மல்லிப்பொடி 2 ஸ்பூன். நான் இந்த ரேஷியோவில் தான் போடுவேன். 1 ஸ்பூன் மிளகா அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். எலும்பில் வந்து உப்பு உரப்பு பிடிக்கட்டும், நல்லா வதக்கிக்கிறலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கிறலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. வதக்கிட்டு எலும்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. இப்போது மூடி போட்டு விசில் விட்டுறலாம். நான் 5 to 6 விசில் விடுவேன், கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு உருட்டி போடுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். வீட்டிலே வறுத்தரைச்ச பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்குலாம் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி குழம்புல போட்டுடணும். இதுக்கிடையில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன், அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒவ்வொரு பேஜாக இந்த மாதிரி உருட்டி போட்டால் திக்கடி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.